ஹாய் நேயர்களே, யங் ஒன்ஸிலிருந்து உங்கள் ரம்யா. நம்ம லாஸ்ட் வீடியோல என்ன எதை பத்தி பார்த்தோம்? எக்ஸ்டென்ஷன், அதாவது முடி இருக்கிறவங்களுக்கு அதை அதிகமாக்குறதும் அடர்த்தியாக்குறத பத்தி நம்ம பார்த்தோம் இல்லைங்களா? அதே மாதிரி இப்ப டோட்டலாவே ஹேர் இல்லாம இருப்பாங்க, அதாவது அலோபேஷியா கீமோதெரபி ட்ரீட்மெண்ட் எடுத்திருப்பாங்க இல்லையா? அந்த பேஷண்ட்ஸ்க்கு வந்து டோட்டலா அவங்களுக்கு வந்து ஹேர் இருக்காது. அவங்களுக்கு நம்ம யங் ஒன்ஸ்ல எந்த மாதிரியான சொல்யூஷன்ஸ் இருக்கு அப்படின்றத நம்ம இன்னைக்கு பார்க்கலாம் வாங்க. நம்ம செட்டப்பை பார்த்தாலே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். நம்ம இன்னைக்கு பிக் சிஸ்டம் அண்ட் டாப்பர் அண்ட் கிளிப்பிங் சிஸ்டத்தை பத்தி பார்க்க போறோம். இப்போ உங்களுக்கு வந்து பெர்மனண்டா எனக்கு ஹேர் சொல்யூஷன் வேண்டாம், அதாவது எக்ஸ்டென்ஷன் மாதிரி வேண்டாம், மற்றபடி எனக்கு வந்து இப்போ எங்கேயாவது நான் வெளியே போறேன்னா எனக்கு வந்து வச்சுட்டு ரிமூவ் பண்ற மாதிரி ரிமூவல் மெத்தட்ல இருக்கா அப்படின்னு கேட்டீங்கன்னா அவங்களுக்கு இருக்கிறது தான் இந்த கிளிப்பிங் மெத்தட். ஜஸ்ட் ஒன் கிளிப் தான். இதை நீங்க பின்னாடி வந்து இந்த ஹேரை வந்து ஜாயின் பண்ணிக்கிட்டாலே போதும். உங்க தேவைக்கு நீங்க யூஸ் பண்ணிட்டு ரிமூவ் பண்ற மாதிரி தான் இருக்கும். இதுவுமே ஃபுல் அண்ட் ஃபுல் உங்களுக்கு நேச்சுரல் ஹேர் தாங்க. அதே மாதிரி இப்போ ஒரு சிலருக்கு வந்து ஹேர் வந்து லென்த்தா இருக்கும், ஆனா அவங்களுக்கு டென்சிட்டி லோவா இருக்கும். அதாவது மேல வந்து அவங்களோட ஸ்கால்ப் வெளியில தெரியற அளவுக்கு அவங்களுக்கு டென்சிட்டி லோவா இருக்கும் இல்லைங்களா? அவங்க வந்து என்ன ஹேர் ஸ்டைல் பண்ணாலுமே அவங்களுக்கு வந்து என்ன ஒரு ஃபுல்ஃபில்னஸ் கிடைக்காது. ஹேர் வந்து மேல லோ டென்சிட்டி இருக்கிறனால நமக்கு ஒரு மாதிரி இருக்கு, அந்த மாதிரியான ஃபீல்ல இருப்பாங்க. அவங்களுக்கு நம்ம யங் ஒன்ஸ்ல இருக்கக்கூடிய சொல்யூஷன் என்னன்னா டாப்பர் சிஸ்டம். டாப்பருமே நம்ம அவங்களுக்கு ஏத்த மாதிரியான ஸ்ட்ரக்சர்ல அவங்களுக்கு ஏத்த மாதிரியான வால்யூம் லென்த்ல நம்ம பண்ணி கொடுப்போம். அதே மாதிரி அலோபேஷியா அண்ட் கீமோதெரபி ட்ரீட்மெண்ட் முடிச்சவங்க அவங்களுக்கு வந்து டோட்டலாவே ஹேர் இருக்காது இல்லைங்களா? அவங்களுக்கு வந்து ஃபுல்லாவே வந்து பால்டு மாதிரி தான் இருக்கும். ஹேர் அவங்களுக்கு க்ரோத் ஆகுறதுமே ரொம்ப கஷ்டம். அப்ப அப்படிப்பட்டவங்களுக்கு நம்ம யங் ஒன்ஸ்ல என்ன மாதிரி இருக்குன்னா பிக் சிஸ்டம். பிக் சிஸ்டம் வந்து உங்களுக்கு உங்களோட ஓல்டு போட்டோஸ் எல்லாம் இருக்கும் இல்லையா? அதை பார்த்துமே அதுல இருக்க மாதிரி ஸ்ட்ரக்சர்லயே நமக்கு வந்து பண்ணிக்கலாம். உங்களுக்கு எவ்வளவு ஷார்ட்டா வேணும், உங்களுக்கு எவ்வளவு அடர்த்தி வேணும், இல்ல லென்த்தியா கேர்லியா வேணும் அப்படின்னா கூட நம்ம அழகா கஸ்டமைஸ் பண்ணி உங்களுக்கு கொடுத்துருவோம். இந்த இருக்கு இல்லைங்களா? இது வந்து ஒரு டைப் ஆஃப் பிக் சிஸ்டம். இது வந்து உங்களுக்கு கொஞ்சம் கேர்லியா லைட்டா வேவி சிஸ்டம்னு சொல்லலாம். கொஞ்சம் ஷார்ட்டா இருக்கும் ஹேர், அது மாதிரி ரொம்ப டென்சிட்டியோட இருக்கும். இது வந்து உங்களுக்கு ரொம்ப லென்த்தியா கொஞ்சம் கேர்லி ஹேர் மாதிரி இருக்கும். இந்த மாதிரி கூட உங்களோட ஸ்ட்ரக்சர்ஸ்க்கு ஏத்த மாதிரி நம்ம கஸ்டமைஸ் பண்ணி விக் சிஸ்டம் பண்ணி கொடுக்குறோம் நம்ம யங் ஒன்ஸ்ல. இப்போ நம்ம பார்த்தோம்ல இந்த 3 டைப்ஸ் ஆஃப் சிஸ்டம்ஸ், இது வந்து உங்களுக்கு எப்படி ஃபினிஷிங் இருக்கும் அப்படின்ற டவுட்டுக்கு வரக்கூடிய வீடியோவை பாருங்க. பார்த்திருப்பீங்க. அதுல உங்களுக்கு ஃபினிஷிங் எந்த அளவுக்கு நல்லா இருந்துச்சுன்னு உங்களுக்கு வீடியோலயே நல்லா கிளியரா புரிஞ்சிருக்கும். நம்ம எக்ஸ்டென்ஷனுக்கு பண்ணி கொடுக்குற மாதிரியே பியூர் நேச்சுரல் ஹேர்ல தான் நம்ம இந்த சிஸ்டம்ஸுமே பண்ணி கொடுத்துட்டு இருக்கோம். ஒரு கஸ்டமர்ஸோட வாண்ட், அதாவது அவங்களுக்கு எந்த ஸ்ட்ரக்சர் அண்ட் என்ன மாதிரியான சைஸ்ல வேணும் அதெல்லாமே நம்ம பார்த்து தான் உங்களுக்கு நம்ம கஸ்டமைஸ் பண்ணி கொடுக்குறோம். உங்களுக்கு இப்போ பார்த்துட்டு இருக்க உங்களுக்கு இது தேவைப்படலாம், இல்லை உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் உங்களோட ஃபேமிலி மெம்பர்ஸ் யாருக்குனாலுமே இது தேவைப்படலாம். அப்படி தேவைன்னு இருக்கிறவங்க கீழே தெரியுற நம்பருக்கு கால் பண்ணுங்க. நம்மளோட பிரான்ச்சஸ் நாகர்கோவில், சேலம், கோயம்புத்தூர், சென்னையில இருக்கு. மேலும் இந்த மாதிரியான இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ் பார்க்கிறதுக்கு நம்ம யங் ஒன்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அடுத்த வீடியோல சந்திக்கலாம்.